என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரத்யங்கரா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட போகலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையை இன்று உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டி நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் வீட்டில் ஒரு மரண ஓலம் கேட்க வேண்டும் என்று மிகப்பெரிய சதி ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. மரண ஓலம் என்றால் என்னவென்று என் பிள்ளைக்கு புரிகிறதல்லவா? உன்னுடைய வீட்டில் யாராவது ஒருவர் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்து செல்ல வேண்டும். அதற்காக நீ அழக்கூடிய அந்த சத்தத்தை இவர்கள் கேட்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற இவர்கள் யோசிக்கின்ற ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை செய்ய நினைத்து கொண்டிருப்பது யார்? உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று ஈவு இரக்கமில்லாமல் ஒரு செயலை செய்ய நினைப்பது யார் என்று என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நிற்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கின்ற ஒரு சதியினை கூட நாம் உணராமல் இருக்கக்கூடாது. நம்மை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை கூட நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, இதையெல்லாம் நடத்துவது யார்? நம் வீட்டில் ஒரு மரண ஓலம் இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் இவர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு என்றும் உன் அம்மா இருக்கிறேன் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி. ஏனென்றால் உன்னுடைய வீட்டில் இப்படி ஒரு விஷயத்தை நடத்த நினைப்பது யார் என்று உனக்கு நான் இன்று தெரிய வைக்க வந்திருக்கிறேன் அல்லவா? நம் வீட்டில் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைக்கின்ற இவர்களை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இப்படிப்பட்ட சிந்தனைகளோடும் இப்படிப்பட்ட எண்ணங்களோடும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களை நீ கட்டாயமாக யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக என்றுமே நான் இருக்கிறேன் என்பதும் என்னாலும் இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் இருக்கிறாள் என்பதும் நீ நன்கு உணர்ந்த விஷயம். அதனால் உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த இடத்தில் நின்று நான் உனக்கு நல்லதை செய்து கொடுப்பேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை. இதனால் என் பிள்ளையை இப்படி ஒரு விஷயம் உன் வீட்டில் நடப்பதற்கு ஒருவர் அத்தனை சதிகளை தீட்டினாலும் அதிலிருந்து நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன் என்பது உண்மை. ஆனால் இதை நடத்துகின்றவர்களை யார் என்று என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இப்படி ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தக்கூடியவர்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் நான் என்னவென்று கவனிக்கும் பொழுது அதிலிருந்து நீ அடைந்த பல மாற்றங்களை நான் என்னவென்று புரிந்து கொண்டேன். என் பிள்ளையே, இதிலும் குறிப்பாக இன்று நான் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கான காரணம், உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு அப்பாவி பிள்ளையை இந்த விஷயத்தை அரங்கேற்றுவதற்காக இவர்கள் பயன்படுத்த நினைக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இப்படி ஒருவரினுடைய குடும்பத்தில் அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் ஒருவரின் உயிரை பறித்துவிட முடியாதல்லவா? என்ன, நீ உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் உயிரை விட்டு விடுவார்களா? அது நடக்காத காரியம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் மறைமுகமாக இருந்து கொண்டு ஒரு குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு சுற்றி வருகிறார் என்றால் நிச்சயமாக அதற்கு ஏதாவது ஒன்றை இவர்கள் பயன்படுத்தித்தான் அவர்கள் குடும்பத்திற்குள் நுழைந்து அங்கிருக்கின்றவர்களுக்கு மனதிற்குள் தேவையில்லாத கஷ்டங்களை உருவாக்கி அவர்களுக்கு வேதனைகளை கொடுக்க முடியும். அப்படி இவர்கள் கையில் எடுத்த ஒரு துருப்பு சீட்டுதான் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளை. அப்படியானால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய நடவடிக்கைகள் சில நாட்களாகவே சரியில்லை என்பதைத்தான் உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பெண் பிள்ளையை சற்று அதிகமாக கவனிக்க வேண்டும்.
ஏன் தெரியுமா? பெண் பிள்ளைகளினுடைய மனதினை எளிதாக கலைத்து விடலாம். பெண் பிள்ளைகளினுடைய மனதில் சட்டென்று ஒரு விஷயத்தை கொண்டு வந்து விடலாம். அவர்களிடத்தில் ஏதாவது உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்களை சொல்லிவிட்டோமானால் அதற்கு அவர்கள் அப்படியே மயங்கி விடுவார்கள். அவர்களின் பேச்சை அப்படியே கேட்க தொடங்கி விடுவார்கள். யாருக்கும் சட்டென்று இரக்கப்பட்டு விடுவார்கள். இப்பேற்பட்ட குணங்களோடு இருக்கின்ற ஒரு பெண் பிள்ளையைத்தான் உன்னுடைய குடும்பத்தில் இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமா, அந்த பிள்ளையினுடைய மனதிற்குள் தேவையில்லாத விஷயங்களையும் அந்த பிள்ளையினுடைய இரக்க மனதை பயன்படுத்தி ஒரு நபரின் மீது இரக்கப்படும்படியும் செய்வதற்கான அத்தனை விஷயங்களையும் இவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தினுடைய உண்மைத்தன்மை என்னவென்று அறியாத இந்த குழந்தை உண்மையாகவே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்று சொல்லி உண்மையாகவே அவர்களுக்கு நம்முடைய உதவி தேவைப்படுகிறது என்று சொல்லி அவர்களோடு பேசி பழகத் தொடங்கிவிட்டது. ஆனால் இது முடியக்கூடிய இடம் நல்ல இடம் அல்ல. என் குழந்தையே, இது தேவையில்லாத சூழ்ச்சிகளினால் உன் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகிவிட்டது. இந்த சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டு உன்னுடைய குழந்தையினுடைய நடவடிக்கைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நிச்சயமாக அவர்களினுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கின்றாய். எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் மனம் விட்டு பேச நினைத்தால் அதை யாரும் இங்கு கேட்க துணிவில்லாமல் இருக்கிறார்கள். அது மட்டுமா, இங்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை. ஏதாவது பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வந்து விடுவார்களோ, ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி நமக்கு தேவையில்லாத வேலையை வைத்து விடுவார்களோ, அவர் அதை சொன்னார், இவர் இதை சொன்னார் என்று சொல்லி நம்முடைய மனதிற்குள் தேவையில்லாத கஷ்டங்களை கொண்டு வந்து விடுவார்களோ என்று சொல்லி இவர்கள் ஏதாவது பிரச்சனைகளுக்குள் தன்னை சிக்க வைத்து விடக்கூடாது என்று, மிக பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் சொல்கின்ற எந்த கருத்துக்களையும் இவர்கள் செவிகொடுத்து கேட்பதில்லை என்பதுதான் உண்மை. இப்படி இருந்ததன் பலன்தான் அடுத்தவர்களின் பேச்சை இவர்கள் கேட்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கின்றது. தன் வீட்டில் யாரும் தன் பேச்சை கேட்கவில்லை என்றால் நம் பேச்சை யார் கேட்கின்றார்களோ அவர்களிடத்தில் நம் கவலைகளையும் கஷ்டங்களையும் சொல்லிவிட வேண்டும் என்பது இவர்களினுடைய எண்ணமாக இருந்துவிட்டது. இந்த எண்ணத்தினால் அவர்கள் இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்ய நினைத்து விட்டார்கள். இந்த எண்ணத்தினால் இவர்கள் பல விஷயங்களை செய்வதற்கு துணிந்தும் விட்டார்கள். என் பிள்ளையே, உண்மையாகவே உன்னுடைய துரோகியினுடைய மனநிலை இந்த பிள்ளையின் வாழ்க்கையை சீரழித்து உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய நிம்மதியையும் கெடுத்து உன்னை நடுத்தெருவில் நிற்க வைக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. இதனை நீ இன்றும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக உன் குடும்பத்திற்குள் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் மொத்தத்திற்கும் நீதான் பொறுப்பாவாய். பிள்ளைகளினுடைய நடவடிக்கைகளில் எப்பொழுதும் எந்த ஒரு பெற்றோருக்கும் கவனம் இருக்க வேண்டும். பெற்றவர்கள் என்றால்தான் கவனம் செலுத்த வேண்டும் என்று கிடையாது. வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மீதும் அக்கறை கொண்டும் அவர்களின் மீது முழுமையான கவனம் கொண்டும் இருக்க வேண்டும். யாருக்காவது ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் முன்னே நின்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலைகளையும் அவர்கள் சொல்லாமலேயே புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் எல்லோரும் இருக்க வேண்டும். உன்னோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுக்குள்ளும் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திட்ட ஒவ்வொரு துன்பங்களையும் சோதனைகளையும் எண்ணி நீ கலக்கமடையாதே. என் குழந்தையே, சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் பொழுது, சதிகளை அதிகமாக இந்த மனிதர்கள் தீட்ட நினைக்கும் பொழுது நீ சற்று உஷாராக இருந்திருந்தால் அந்த விஷயத்திலிருந்து நீ தப்பித்து விடலாம் என்பதுதான் இந்த பிரத்யங்கராவினுடைய மேலான கருத்து. இப்படி நடக்கும்
உன் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தையின் வாழ்க்கை கெடும் என்று நான் சொல்லவில்லை. தவறான பாதையில் அவர்கள் செல்லும் பொழுது அதனை கவனிக்காமல் இருந்துவிடக் கூடாது. உண்மை என்னவென்றால் உன் வீட்டில் இருக்கின்ற இந்த பெண் குழந்தை சற்று சுதாரிப்பான குழந்தைதான். எவ்வளவுதான் இரக்க குணம் இருந்தாலும், எவ்வளவுதான் அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு ஒரு விஷயங்களுக்குள் நுழைய நினைத்தாலும், தன்னுடைய வாழ்க்கை வீணாகிவிடும் அல்லது தன் வாழ்க்கையில் இது துன்பங்களை கொடுத்துவிடும் என்பதில் அவள் சற்று கவனமானவள்தான். அதனால் அதை எண்ணி வருத்த வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இந்த நிலையில், இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் சற்று கவனமாக நீ கவனித்திருந்தால் உனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக உன்னால் காப்பாற்றி கொள்ள முடியும். உன் குடும்பத்திற்கு வரக்கூடிய அவமானத்தில் இருந்து நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும். அவர்களை பற்றி ஒரு வார்த்தை பேசுவதற்கு கூட நாம் அனுமதி கொடுக்காமல் இருக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் உன்னிடத்தில் உன் பிரத்யங்கரா இத்தனை நேரமும் இத்தனை விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு குடும்பத்தில் ஒருவரை இழக்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக என்னென்ன திட்டங்களை எல்லாம் இவர்கள் தீட்டுகிறார்கள் என்று பார்த்தாயல்லவா? இந்த அளவிற்கு கீழ்த்தரமான எண்ணங்களை கொண்ட மனிதர்களை சுற்றித்தான் உன்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இவர்களுக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, யாரும் இங்கு இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதனை அவர்கள் செய்ய நினைப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரமும் கிடையாது. தெய்வம் ஒருபோதும் அதற்கு அனுமதி கொடுக்க போவதும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு உனக்கு நடக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள துணிந்து விட்டால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய சந்தோஷங்களை உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். எதற்கெடுத்தாலும் நீ வருத்தப்படுவதும் வேதனைப்படுவதும் இனி வேண்டாம். உன்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை கடந்து நீ உனக்கான ஒரு புதிய வாழ்க்கையை இந்த எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ தயாராக இரு. எதற்காக அம்மா இப்படி சொல்கின்றேன் என்றால், என் பிள்ளையே, யாருடனும் பகைமையை வளர்த்து கொள்ள வேண்டாம். பேசிக்கொண்டிருப்பவனும் ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுக்க நினைப்பவனும் அதை செய்து கொண்டே இருக்கட்டும். என் பிள்ளை, நீ அதையெல்லாம் கவனத்தில் எடுத்து கொள்ளாமல் உன்னுடைய மகிழ்ச்சியை தேடி இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி என்ற ஒன்று அங்கே உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தில் இருப்பவர்களை இவர்கள் கலைக்க நினைத்தாலும், உன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்தாலும் நிச்சயமாக ஒன்றுமே செய்ய முடியாது இவர்களால் என்பதனை இந்த பிரத்யங்கரா அவர்களுக்கு நிச்சயமாக நான் தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை எந்த துன்பத்தையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்தும் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் இனி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எதை எதிர்பார்த்தும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ இனிமேல் விட்டுவிட வேண்டாம். நம் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளினுடைய சூழ்நிலைகளை நாம் தான் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களை நாம் தான் பத்திரமாக மீட்டெடுக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் ஒவ்வொருவரினுடைய சிந்தனைகளையும் புரிந்து அவர்களுக்கு சாதகமாக அவர்களுக்கான மன உறுதியை நாம் தான் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி எந்நாளும் இந்த வாழ்க்கையில்
உனக்கு வேண்டிய அத்தனையையும் உறுதியாக கொடுத்திட வருகின்ற இந்த பிரத்யங்கரா, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு உன் குடும்பத்தை காப்பாற்று. நிச்சயமாக என்றும் என்றென்றும் நல்லது நடப்பதை நீ சரியாக புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.